சுடுகாட்டில் இருக்க ரொம்பவே பயங்கரமான 3 கடவுள்கள். 3வது இடத்துல சுடுகாட்டு காளி. காளி எப்படி சுடுகாட்டு வராங்கன்னா, ஒரு தடவை சிவன் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பார்வதி கிட்ட சொல்ல போகிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது பார்வதி ஆழ்ந்த தியானத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் சிவன் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்ததுனால சிவன் சரியான கோபம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ சுடுகாட்டில் போய் அலைஞ்சி தெரியுவே, நீ பூலோகத்திலே பல நாட்கள் இருப்ப, அங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டில் தன்னந்தனியாக நீ தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை சிவன் பார்வதி கொடுத்துறாங்க. அந்த சாபத்தின் மூலியமாக தான் பார்வதி சுடுகாட்டுக்கு வராங்க. சுடுகாட்டில் வந்து காளி தெய்வமாக இருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் எப்படி சுடுகாட்டுக்கு வர்றாருன்னா, பிரம்மாவோட தலையை சிவன் துண்டிச்சிருவார். அப்போ பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பிரம்ம தண்டி தோஷம் பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரம்மனோட மனைவி சிவனுக்கும் பார்வதிக்கும் சாபம் கொடுத்துருவாங்க. அந்த சாபத்தின் அடிப்படையில் சிவன் வந்து பிச்சைக்காரன மாதிரி ஒரு உருவத்தில் சுடுகாட்லையும் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாரு. அப்படி தான் சிவன் ஒரு தடவை சுடுகாட்டுக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் சிவன் வந்து அழிக்கும் கடவுளாக இருக்கார். அதன் காரணமாகவும் சிவன் சுடுகாட்டில் இருப்பார். அவரோட உடம்பு ஃபுல்லாக அங்கே எரிஞ்சிட்டு இருந்த பிணங்களோட சாம்பலை தன்னோட உடம்பு ஃபுல்லாக பூசியிருப்பார். முதல் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சுடுகாட்டு தெய்வமான சுடலை மாடன். இவர் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சிவனுக்கும் பிறந்த குழந்தையா இருக்காரு. இந்த சிவன் சாபம் கொடுத்து காளி சுடுகாட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ தனி என்னால் இருக்க முடியாது, அதுக்காக எனக்கு ஒரு வரம் கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு கேட்டதுக்கு சிவன் கொடுத்த குழந்தை தான், அதாவது சிவன் மூலியமா உண்டான குழந்தை தான் அந்த சுடலை மாடன். சுடலை மாடன் பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டிலே பிறந்து அங்கே இருக்கிற பிணங்களே சாப்பிட்டு வளர்ந்தவர். சுடுகாட்டிலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் தான் இந்த சுடலை மாடன் மட்டும்தான்.